அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிடும் வேலூர் தொகுதியில் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்தது நாம் தமிழர் கட்சியினர் கண்ணில் கையும் களவுமாக சிக்கியது. கையில் பூத் ஸ்லிப்போடு தலைக்கு 500 ரூபாய் விநியோகம் செய்ததை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மகேஷ் ஆனந்த் வீட்டு மாடியில் இருந்து வீடியோ எடுத்ததோடு எதிர்த்து கேள்வி கேட்கவே இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வீடியோ எடுத்ததற்காக நாம் தமிழர் கட்சியினரிடம் திமுகவினர் தகராறு செய்யவே அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பும் நிலவியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்தபோதும் தகராறு ஓயவில்லை. அத்தோடு நாம் தமிழர் கட்சியினர் வந்ததும் அங்கு நின்ற திமுகவை சேர்ந்த ஒருவர் செல்போனில் அழைத்து நடந்த விவரத்தை சொல்லவே இன்னும் அங்கு ஆட்கள் கூடி வாக்குவாதம் முற்றியது. இந்த வீடியோவை நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளத்திலும் வெளியிடவே விஏஓ அளித்த புகார் அடிப்படையில் பணம் பட்டுவாடா செய்ததாக திமுகவினர் 5 பேர் மீது சத்துவாச்சாரி போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல திண்டுக்கல் தொகுதியில் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ததாக பாமகவினர் கொடுத்த புகார் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் பாமக வேட்பாளர் திலகபாமா இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பணப்பட்டுவாடா செய்ததாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அப்போது பை ஒன்றில் பூத் ஸ்லிப்புகள் இருந்தது தெரிய வந்ததை அடுத்து பணப்பட்டுவாடா நடைபெற்றது உண்மையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் பகுதியில் அதிமுகவினர் வீடு வீடாக பணப்பட்டுவாடா செய்ததாக கூறி வீடியோ வெளியாகியுள்ளது. பெண்கள் சிலர் கையில் பூத் ஸ்லிப்புகளை வைத்துக் கொண்டு மஞ்சள் பையில் வைத்து வீடு வீடாக பணம் விநியோகம் செய்ததாக கூறி வீடியோ வெளியாகி இருக்கிறது. வீடியோ வெளியானதை அடுத்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.